Arthadaga, I'd like to invite the producer of the co-founder of Producer Bazaar, Mr. Vijay. Next up, we have the CEO and founder of Producer Bazaar, Mr. G.K. Tirunavakar sir. Arthadaga, I'd like to invite actor, director and writer, Mr. K. Bhagiraj avargal. Last but not the least, I'd like to invite the CEO of AHA, Mr. Ravikant Sabnaris. I'd like to request the co-founder and founder of Producer Bazaar to honor the okay? மாதிரியான ஒரு நல்ல விஷயத்துக்கு இவ்வளோ பேர் வந்து இந்த படத்தை பார்த்து ஊக்குவிச்சு அதுக்கப்புறம் அடுத்து எங்களோட இப்படி அசோசியேட் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அண்ட் ஆஹா தமிழ் வந்து ஃப்ரம் டே ஒன் புது முயற்சிகளுக்கும் வித்தியாசமான கதைகளுக்கும் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் பேட்டக்காளி, இது எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்தாலுமே ஒரு ஒரு தாத்தா பாட்டி வந்து நிறைய குழந்தைங்களுக்கு பேர குழந்தைங்களுக்கு கதைகள் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். பட் இந்த விஷயத்தில் வந்து அது கொஞ்சம் அப்படியே உள்டா. என்னன்னா இவர் சொன்ன ஒரு பேரண்ட் சொன்ன கதையை வந்து அவங்க தாத்தாவும் பாட்டியும் அவங்க ஃபேமிலியும் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு சும்மா பையன் ஏதோ படம் எடுக்கணும்னு நினைக்கிறான், ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு இதில் ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறான், இவங்ககிட்ட போய் வேற வேலையை பாரு அப்படின்னு சொல்லாமல் அவன் கூட சேர்ந்து எல்லா ஹர்டில்ஸ் எல்லா விதமான டர்புலன்சஸ்லேயும் அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணி அப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காங்க. அது இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ அதில் ஆஹா ஃபஸ்ட்டு படமாக எடுக்கிறதுல நாங்கள் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ப்ரொடியூசர் பசார் ஜிகே அண்ட் விஜய் அவங்க வந்து இந்த படத்தை கொடுக்கும் போதே என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் வந்து எவ்வளோ தூரம் ரீச் அவுட் ஆகணுமோ அவ்வளோ தூரத்துக்கு ரீச் அவுட் ஆகணும், அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு சுவராக இருந்து ஆஹா ஃபைன் வில் கிவ் மோர் அண்ட் மோர் movies to the global audience, and I'm so glad that we are doing this today, and I wish you a great this thing, because இது வந்து எங்களுடைய கேம்பெயின் அப்படின்னு சொல்கிறத விட ஐ திங்க் இட்ஸ் an extension which has come from your end. இப்போ சேரன் சார் ஆகட்டும், அதுக்கப்புறம் மிஷ்கின் ஆகட்டும், அப்புறம் வந்து எல்லாருமே இப்போ வந்து சத்யராஜ் சார் அவர்கள் அதில் நடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக we are doing this. அண்ட் இது வந்து எங்களுடைய பொறுப்போ இல்லை ஒரு ஆஹாவுடைய பொறுப்புன்றதை விட உங்கள் எல்லாரோடைய பொறுப்பும் கூட தான். ஏன்னா ஒரு நல்ல படத்தை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கனாலோ இல்லை யாராவது ஒரு ஃப்ரெண்டு இதில் எத்தனை பேர் வந்து இதில் நிறைய பேர் நிச்சயமாக ஃபில்ம் மேக்கர்ஸாக இருப்பீங்க, ரைட்டர்ஸாக இருப்பீங்க. ஸோ இப்படி எல்லாருக்குமான ஒரு விதையாக தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் இன்கேஸ் ஏதாவது பார்த்தாலுமே நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறீங்க, அவர்கிட்ட ஒரு நல்ல படம் இருக்குது அப்படின்னு நினச்சாலும் அதையுமே யூ கேன் பிரிங் இட் டு அஸ் அண்ட் வி வில் டெஃபினெட்லி புட் இட் ஆன் அவர் பிளாட்ஃபார்ம். Thank you so much for being here. And கஷ்டப்பட்டு எடுத்துடலாம், ஆனால் அதை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய பெரிய கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் படத்தில் வச்சுருப்பார். ஸோ அது வந்து உண்மைதான். இதில் சின்ன படங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும். அதே மாதிரி வந்து இந்த தியேட்டர்ஸ் கிடைக்கிறது இல்லை அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் இது எல்லாம் வந்து கிடைச்சது அப்படின்னாக்கா இது போன்ற படங்கள் நிறைய வரும். அதுக்கு வந்து ஒரு முயற்சியாக தான் நாங்கள் இந்த பயோஸ்கோப்பை வந்து நம்ம சின்ன இதாக வச்சுருக்கோம். இது வந்து அவருடைய இவர் ராஜ்குமார் பண்ண ஒரே ஒரு சின்ன இடர்பாடு என்னன்னாக்கா ப்ரொடியூசர் இல்லாமல் இவரே பண்ணது தான். அவர் ப்ரொடியூசர் வச்சு பண்ணியிருந்தாலும் இன்னொரு 25 படம் பண்ணியிருந்துருக்கலாம். அவர் அவ்வளோ நாலேஜ் அவ்வளோ கதை எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து இவரே வந்து ஒரு படத்தை எடுத்து கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி இந்த படத்தில் வர கதை அவருடைய கதை தான் அது. அதனால் வந்து முயற்சிகளில் இன்றைக்கி தான் வந்து 3ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அப்படிங்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் யூடியூப் சேனல்ஸோடைய உரிமையாளர்கள் இது எல்லாமே இருக்கிறீங்க. இதை எல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து ஒரு நல்ல ஆதரவு கொடுத்து அவரை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. படம் நல்ல வாய்ப்பும் நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. பட் இந்த இதுக்கு பண்ணுறதுக்கு எந்த இதுவுமே இப்படி பண்ணால் அது மிகையாக இருக்குது இல்லை குறைவாக இருக்குது, இந்த மாதிரி அந்த விதத்தில் ரொம்ப டஃப்பாக இருந்து இப்போ நீங்கள் பார்த்தது தான் கடைசியாக வந்த அவுட்புட். ஸோ ராஜ்குமார் சாரை பற்றி நிறையா சொல்லணும்.
அதாவது ஒரு புது விஷயத்துக்கு வந்து நானும் நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருப்பேன், எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்ட்டுன்னு. அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமுமே என்னை வந்து இது முடிக்கும் பார்க்காத விஷயமா தான் நான் அவரோட விஷயங்கள் எல்லாம் பார்த்தேன். ஸோ இந்த படம் வந்த உடனே முதல்ல பார்க்கும்போது இந்த நிறைய இடத்துல என்னை அறியாமையே கண்ணீர் தண்ணி வந்துருச்சு. அந்த மாதிரி அந்த 2-3 இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி காமெடியும் சரி, நிறைய சீன் எடுத்துட்டாரு இப்போ இந்த ட்ரிம் பண்ணதில், இன்னும் ரொம்ப அழகாக வந்திருந்தது. ஸோ உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் இதை கொடுத்து ஒரு கரெக்டாக வரணும்னு. ஓகே, நம்ம இந்த ஜேர்னியை வந்து எப்படின்னா ஒரு இடத்துல இதுக்கான ஒரு விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், இளையராஜ்குமார் நீங்கள் வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்பயும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டும் அவருக்கு பண்ணிட்டு தான் இருந்தேன் பேக் எண்டில். பட் ஒரு பாயிண்டில் வந்து என்ன நடந்துச்சுன்னா, சரி ஓகே இந்த படம் வந்து வந்துருச்சு, நம்ம எதனா ஒரு கனெக்டில் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிஜமாக ஒரு மேல் மொமெண்ட்னு சொல்லுவோம் இந்த வருஷம் எங்களுக்கு 2024. அப்புறம் ஃபைன் இருக்கு, உங்களை காப்பாற்றுவாங்க, என்ன எப்படி காப்பாற்றினாங்களோ அதே மாதிரி உங்களையும் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் அந்த கில்ட்டினஸ் இல்லாமல் நான் வந்து அவங்களுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். உண்மையிலே எந்த இன்டர்வியூவில் போனாலும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எடுக்கிறீங்க, ஒரு திரைப்படம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் எடுக்க முடியும் நம்ம காட்டும்போது தான் எனக்கு திடீர்னு ஒரு டக்குன்னு ஸ்ட்ரக் ஆகும். சரி எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது அப்படின்ட்டு உண்மையிலேயே பயாஸ்கோப்புங்கிற ஒரு படம் உருவாகி அதை ஒரு நிறுவனம் வந்து பார்த்து நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம், ஓ இவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இவங்க வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா, இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்குனருக்கு ஒரு தயாரிப்பாளர் என்ன படம் வந்துச்சுங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஓகே நமக்கு காசு வருதுன்னு ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு இயக்குனராக ஒரு வாசலில் நின்றுட்டு இருக்கோம், அப்போ வந்து ஏங்க இந்த படம் சூப்பராக இருக்குது, நாங்கள் இந்த படத்தை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி நல்ல படங்கள் எடுக்கிற இயக்குநர்களுக்கு படைப்பாளிகளுக்கு நாங்கள் வாசல் திறந்து விடுறோம், அந்த நல்ல படங்களை தொடர்ந்து நாங்கள் ஒரு வெளியிடத்துக்கு ஒரு ஃபைண்டுன்னு ஒரு சப் கேட்டகரியை கிரியேட் பண்ணுறோன்னு சொன்னால் ஒரு டைரக்டர் எப்படி நின்றுட்டு இருப்பான்னா, இந்த படத்தில் அந்த கல்யாண மண்டபத்தில் நின்றுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அப்படி தான் நின்றுட்டு இருந்தேன் அவங்க சொல்லும்போது. அவ்வளோ எமோஷனலாக இருந்துச்சு. உண்மையிலே என்னை பார்த்துட்டு இருக்கிற என்ன மாதிரி படம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். நான் முதல்ல ஏன் ஆகாவுக்கு நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, இந்த மேடை அவர்களால் உருவாகினால அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்போது வெறும் சும்மா ஒரு கப்பல், ஒரு ஒட்டுமொத்த பெரிய ஜேர்னியுமே அங்கே வந்து டிஸ்டர்ப் ஆயிடும். ஓகே இது வந்து நம்ம கை விட்டுடலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் நீங்கள் இருக்கிற உயரத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான என்ன மாதிரி நல்ல புது டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாமே உங்களுக்கு தேங்க் பண்ணுவாங்க சார். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் கூட சொல்லக்கூடாது, இது ஒரு ஃப்ளைட்டுன்னு தான் சொல்லணும். எங்களை மாதிரியான ஆட்கள் எல்லாம் நீங்கள் உயரத்துக்கு ஹைட்டுக்கு கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க. ஃபைனல் டச்சாக உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு தான் நான் அவங்கள இது வரைக்கும் நான் சொல்லாமல் இருந்தேன். இந்த படம் நான் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கு. அடுத்து என்னுடைய 2 படங்களும் வரப்போகுது. நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல நல்ல படங்களோடு தான் நான் உங்களை வந்து சந்திப்பேன். தப்பான படம் பண்ண மாட்டேன். சின்ன படமாக இருக்கலாம், எனக்கு இருந்த பொருளாதாரத்தை வச்சு நான் சின்ன படம் பண்ணியிருக்கலாமே ஒழிய எக்காரணத்தை கொண்டும் பத்திரிகையாளர்களோட நம்பிக்கை வீண் போகிற அளவுக்கு நான் தப்பான படம் பண்ண மாட்டேன் என்றைக்குமே. அது நான் இன்னும் கொஞ்சம் எனக்கான பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் போது இன்னும் இதில் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணி நான் நிச்சயமாக பெரிய படமாக பண்ணுவேன். உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷமாக நிற்கிறேன். எனக்கு பின்னால் வரக்கூடிய இயக்குநர்களுக்கு ஒரு பாதை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஆகாவோட ஃபைண்டுங்கிற ஒரு புதிய உதயத்தை இந்த பயாஸ்கோப் உருவாக்கி கொடுத்துருக்கு. அந்த பயாஸ்கோப்பை நான் உருவாக்குனேன் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அந்த ஆக்ஷனை சொல்ல சொல்லலாம். பரவாயில்ல, எட்டி குதிச்சது இப்போ யோகம் தான். मैम सर लुक सर पाठी मागे बघ.
இங்கே பாருங்க